ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா மட்டன் கிரேவி தான் சமைக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம இப்போ வானிலையில எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நான் 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 2 கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கலாம். இதோட இப்ப இந்த 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா டேஸ்ட் தரும் உங்களுக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3-4 லவங்கப்பூ எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்சிட்டேன். எண்ணெயில போட்டோம்னா நம்மளுக்கு எங்கேயாவது சாப்பிடும் போது மாட்டினுச்சுன்னா கொஞ்சம் கசப்பா இருக்கும். அதனால நான் எப்பயுமே கொஞ்சம் இஞ்சி பூண்டோடய அரைச்சியே சேர்த்துக்குவேன். இப்போ இதோட நம்ம 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வணங்கிறதுக்கோசரம் கொஞ்சமா கல்லுப்பு போட்டுக்கலாம். இது நல்லா பேஸ்ட் மாதிரி வணங்கி வரட்டும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்துருச்சு. தக்காளியாக நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி 2 பச்சை மிளகா சேர்த்திருக்கேன், அதனால பார்த்துக்கிட்டு காரம் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். கறி மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மட்டன் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. கறி மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தனா போதும். மட்டன் மசாலா ஒரு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கிறேன். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் பத்தல, அதனால நான் சேர்த்திக்கிறேன். நான் எப்பயுமே கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றுவேன். ஒரு நிமிஷம் போல எண்ணெயிலேயே வதங்கட்டும் மசாலா. இப்போ 1 நிமிஷம் போல வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம மட்டன் வேவிச்சு வச்சிருக்கிறது எடுத்து போட்டுக்கலாம். இது இப்போ ஒரு 1/2 கிலோ பக்கம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன். ஏன்னா நாங்கள் சுவரொட்டி அந்த ஈரல் இதெல்லாம் சேர்த்து வாங்கினதுனால கொஞ்சம் கம்மியாக தெரியும். ஆல்ரெடி மட்டன் வேகிறதுக்கு நான் உப்பு போட்டு எடுத்து வச்சிட்டேன். மட்டன் ஆல்ரெடி நான் ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ இதோட கலந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வேவிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா தக்காளி வணங்கும் போதும் போட்டிருக்கிறேன், உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு திக்கு ஆகட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கெட்டியா வேணாலும் சுண்ட விட்டுக்கலாம். நான் சப்பாத்திக்கு வேணுன்றதுனால கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு கூட போறேன் நான். பாருங்க, இதுல கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி நல்லா கெட்டியா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எண்ணெய்லாம் தனியா பிரிஞ்சு இருந்துச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.